நான் பாகற்காய். கசப்பாக இருப்பதால் பெரும்பாலான மக்கள் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் என்கிட்ட எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? வாரத்திற்கு இருமுறை உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா, நுரையீரல் அழற்சி போன்ற பிரச்சனைகள் வருவதை தடுக்கலாம். பாகற்காய் ஜூஸ் உடலின் ஆற்றலை மேம்படுத்தும், வலிமையை அதிகரிக்கும். கண்ட எனர்ஜி பானங்களை பருகாம பாகற்காய் ஜூஸ் பருகுங்கள். பாகற்காய் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும். சர்க்கரை நோயாளிகள் நான் தான் முருங்கை பொடி. நான் ஒரு இயற்கையான மல்டி விட்டமின் மாத்திரை. தினமும் சிறிதளவு என்னை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் பி அதிக அளவில் உள்ளது. இது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து உடல் சோர்வை நீக்குகிறது. ஆரஞ்சு பழத்தை விட அதிக அளவு வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது வெள்ளை அணுக்களை அதிகரித்து நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. தினமும் ஒரு ஸ்பூன் முருங்கை பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்தால் நோய் தொற்றுகளிலிருந்து விரைவாக மீள உதவும். நான் கிராம்பு. பற்களில் வலி அல்லது சொத்தை இருந்தால் ஒரு கிராம்பை வலி உள்ள இடத்தில் வைத்து மெல்லுங்கள். உடனடி நிவாரணம் தரும். சாப்பிட்ட பிறகு வயிற்று பொறுமல் இருந்தால் ஒரு கிராம்பம் என்று வெதுவெதுப்பான நீர் குடிக்கலாம். இது செரிமானத்தை மேம்படுத்தும். 3 கிராம்புகளை இரவில் 1 கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் சர்க்கரை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கிராம்பு பொடியை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் தொண்டை வலி மற்றும் இருமல் சளி குறையும். தண்ணீரில் சில நான் செம்பருத்தி டீ. ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் எடை இழப்புக்கு உதவுவேன். நான் லவங்கப்பட்ட டீ. ரத்த சர்க்கரை, உடல் எடையை குறைப்பேன். மாதவிடாய் வலியை மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்குவேன். நான் கிரீன் டீ. கொழுப்பை குறைத்து ரத்த அழுத்தம் சீராக்குவேன். முகப்பருவை போக்குவேன். இளநரை தடுப்பேன். நான் கிராம்பு டீ. செரிமானத்தை மேம்படுத்தி சளி இருமலை குறைப்பேன். சர்க்கரை அளவை சீராக்குவேன். கை கால் மூட்டு வலி குறைப்பேன். நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு. என்கிட்ட அதிகப்படியான வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் இருக்கு. இது மாலக்கண் பிரச்சனையை சரி செய்ய உதவுது. என்னோட வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் தொற்கள் எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. என்கிட்ட நார்ச்சத்து அதிகமா இருக்கு. உங்க செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல வராம பாத்துக்குவேன். என்கிட்ட பொட்டாசியம் சத்து அதிகமா இருப்பதால உங்க ரத்த அழுத்தத்தை குறைச்சு உங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குவேன். கர்ப்பிணி. நான் தக்காளி. என்கிட்ட உள்ள லைகோபீன் இதய செல்களை சேதமடையாம உங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். என்கிட்ட உள்ள அதிக பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது. இரத்த உறைவை தடுக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. உங்க ரத்த நாளங்களை சுத்தம் செஞ்சு ஆரோக்கியமா வச்சுக்குவேன். என்ன சாலட்களை சேர்த்து அதிகாலையில் சாப்பிடுறது சிறந்தது. காலையில இல்லன்னா மதியம் என்ன ஜூஸா எடுத்துக்கிட்டா உங்களை சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா வச்சுக்குவேன். தினமும் என்ன கட்டா. நான் பப்பாளி பேசுறேன். நான் ஏழைகளின் ஆப்பிள். ஆனா ஆப்பிள் விட என்கிட்ட நிறைய நன்மைகள் இருக்கு. சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்கிட்ட உள்ள பாப்பென் என்சைம் உணவை எளிதில் செரிக்க செய்து நார்ச்சத்தா மாறி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுது. என்கிட்ட அதிகப்படியான வைட்டமின் சி இருப்பதால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. என்கிட்ட உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் விட்டமின்கள் கொழுப்பை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. டே உருளைக்கிழங்கு, நான் வெளியிடுற எத்திலின் வாயு உன்னை சீக்கிரமா அழுகச் செய்யும். எங்களை தனித்தனியா வைங்க. என்னோட காம்புகளை நீக்கிவிட்டு காத்து புகாத டப்பாவில் சேமித்து வச்சால் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பேன். என்னோட ஜாரில் சிறிது அரிசி அல்லது கல் உப்பு போட்டு அரைத்தால் பிளேடுகள் கூர்மையாகும், கரை நீங்கும். என்ன பிசையும் போது சிறிது பால் அல்லது வெண்ணெய் சேர்த்தால் சப்பாத்தி பஞ்சு போல மென்மையாக இருக்கும்.